என்ன பண்ணியிருக்கேன்னா 1 kg மட்டனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து இதை மட்டனை குக் பண்ணுறதுக்கு வந்து ஜஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் மட்டும் போட்டு குக் பண்ண போகிறோம். ஸோ உப்பு வந்து கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா இந்த ஸ்டாக் எடுப்போம் நம்ம, அதனால் உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸோ உப்பு மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா பரட்டியாச்சு. இப்போ இதில் வந்து 1 கப் தண்ணி, ஏன்னா நமக்கு அந்த ஸ்டாக் வேணும், அதனால் 1 கப் தண்ணி ஊற்றி ப்ரெஷர் குக்கர் மூடி நான் ஒரு 6லேருந்து 7 விசில் வச்சு எடுத்துகிட்டு போகிறேன். மட்டன் துவரனுக்கு அரைச்சிட போகிறோம். இதில் 1/2 கப் தேங்காய், ஒரு 2-3 சின்ன உள்ளி, நான் வந்து கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு 5 பச்சை மிளகாய், ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. ஸோ இவ்வளோத்தையும் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் பொடி ஆட் பண்ணிட்டேன். இவ்வளோத்தையும் குறைப்பாக தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ நம்ம மட்டன் துவரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸ்ட் அயர்ன் பேனில் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அது ஹாட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து கோல்டனெல்லாம் ஃப்ரை ஆகட்டும், ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் சாட்டே பண்ணிக்கோங்க. ஸோ ஆனியன் வந்து கொஞ்சம் வதங்கினோன்னே ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ஸோ கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அது ஃப்ரை ஆனோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு 1 மினிட் வதக்கிடுவோம். ஸோ நம்ம வெங்காயத்தில் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இப்போ இதில் மஞ்சள் பொடி, சில்லி பவுடர், கொஞ்சம் கரம் மசாலா பவுடர். ஓகே, ஸோ இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் துவரன். ஸோ அது கூடயே வந்து நான் இந்த மட்டன் எடுத்து வச்சுருக்கேன், முள் இல்லாத பீஸு. ஸோ அதையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ மட்டன் பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். ஸ்டாப் பண்ணிங்கன்னா இது வந்து மட்டன் ரோஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதை மட்டன் துவரனாக மாற்றுறதுக்கு நம்ம அந்த குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் தெரியுமா, அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இதை ஆட் பண்ணோன்னே இது வந்து மட்டன் தோரன் மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இப்போ தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மட்டன் துவரன் வந்து 30 செகண்ட்ஸ் குக் பண்ணிட்டேன். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி கீரை போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.